ஓனர் போயிட்டாரு ஒரு வழியா. இப்போ நாள் ஓனர் சென்ட் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்துருவோம் நம்ம பாலுக்கு. சூப்பர் பர்ஃப்யூமு. ஏன் மூணு கடிச்சுடா? 2 நாள் கடைக்கு வர மாட்டாங்க. 2 நாள் நம்ம ராஜ்யம் தான் கடையில். நீ கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. 50 ரூபா தானே கிளாஸு, 300 ரூபா நீ அடிக்க பார்க்குறியா? அது பவுசு காசு பாய். எனக்கு 2000 ரூபா, உங்களுக்கு 1000 ரூபா, மொத்தம் 3000 ரூபா. மீதி தான் ஓனருக்கு அனுப்பணும். முதலாளி, சம்பளம் 100 ரூபா ஏற்றி கேட்டிருந்தேன். வியாபாரமே இல்லடா தம்பி. வந்தா யாருக்கு செய்ய போறேன்? உங்களுக்கு தானே செய்ய போறேன். ஏற்றி தரேன்டா, வேலையை பாடுறான் பூரா. ஏதான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கா. சரிண்ணே சார். தம்பி சேக்கு, சொல்லுங்கண்ணே. சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துடுறப்பா. கடைக்கு வியாபாரத்துக்கு தேவையான பொருளாக வாங்க போறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். நீ கடையை ஒழுங்கா பார்த்துக்கப்பா, லீவு போட்டுறாத. அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக போயிட்டு வாங்க இன்ஷால்லா. கணக்கு உங்களுக்கு இன்ஷால்லா வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், பார்த்துக்குவோம். சரிப்பா, கடையை பார்த்துங்க. 2 பேரும் பொறுப்பா போயிட்டு வந்துடுறேன். அப்பாடா, ஓனர் போயிட்டாரு ஒரு வழியா. இனிமேல் நம்ம ராஜ்யம் தான் கடையில். அப்பாடா, எதை எடுத்து பூசலாம்? இங்கி பிங்கி போங்கி ஃபாதரோட டாங்கி தூக்குத. ஏன்பா ஆதில், அது கடைக்கு வியாபாரத்துக்கு சேர்ந்த பொருள்பா. ஏன்பா அப்படி பண்ணுற? ஓனர் 2 நாள் கடைக்கு வர மாட்டாங்க. 2 நாள் நம்ம ராஜ்யம் தான் கடையில். நீ கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. நம்மள்ட்ட கடையை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இது நம்பிக்கை துரோகம். கஸ்டமர் வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு கஸ்டமரை பாரு, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். போ. அந்த ஃபோனுக்கு ஹெட்செட்டு கொடுங்களா? ஹெட்செட் ஆனே, என்னங்க வயலட்ஸ் ஹெட்செட் இருக்கு நம்மள்ட்ட. சூப்பராக இருக்கும். விலை 2000 ரூபா தான். வாங்கிக்கிறேன், நான் ஜிபே பண்ணிக்கிறேன். பண்ணி விடுறேன். சொன்னோனே ஓகேன்டாப்ல. நானே புது ஹெட்செட்டு நமக்கு ஏற்ற இங்கே செண்டு எதுவும் கிடைக்குமான்னு பார்ப்பேன். ஒரு நல்ல செண்டா எடுப்பா. நம்ம அடிச்சுட்டு போனாலே 10 ஏரியாவுக்கு அங்கிட்டு வாடை அடிக்கணும். வாட்ஸ் அடிக்கணும்ப்பா. ஒரு நல்லதா எடுப்பா. நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம் தான். நீங்க அடுத்த நாள் குளிச்சா கூட வாடை வாசம் போவாது. அந்த மாதிரி ஒரு அத்தை எடுத்துட்டு வர. வெயிட் பண்ணுங்க. இப்போ நாள் உடனே சென்ட் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்துருவோம் நம்ம பாலுக்கு. பாய், என்ன நீங்க கேட்ட நல்லா சூப்பர் பர்ஃப்யூமு. ஓ, இதான் மூஞ்சி அடிச்சுட. நல்லா இருக்க தம்பி, நல்லா இருக்கு தம்பி. இதே கொடுத்துரு தம்பி. பாய், ரொம்பலாம் விலை இல்லை. 500 ரூபா எம்ஆர்பி போட்டுக்கோ. உங்களுக்காக 499 ரூபாய் தரேன், எடுத்துக்கோங்க. போட்டு நீங்கள் இவ்வளோ குறைக்க வேணும், கடை நஷ்டத்தில் போயிடும். 500 ரூபாய் வாங்கிக்கங்க. இந்தாங்க. இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்களா? ரொம்ப நன்றிண்ணே. எப்பா தம்பி, இந்தா இந்த டெம்போ ரோட்டு சீக்கிரம் வா. மாப்பிள்ளை எவ்வளோ தென்னாவட்டம் வரான். நீங்கள் மொட்டை அடிச்சிட வேண்டியதான் அவனை. ஜி, நம்மள்ட்ட 80 டெம்பர் இருக்கு, 350 ரூபா தான். எடுக்கலாமா? ஏன்டே பவுசா? நானே பெரிய பவுசரா தம்பி. 50 ரூபா தானே கிளாஸு, 300 ரூபா நீ அடிக்க பார்க்குறியா? ஒழுங்கா போய் 50 ரூபாய்க்கு போட்டு வா. நான் தமிழோட ஃப்ரெண்டு தான், போ ஓடு. நீங்கள் தமிழ் தானே ஃப்ரெண்டு, எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ணன் இதை பற்றி சொல்லிடாதீங்கண்ணே. 50 ரூபாய்க்கு ஒட்டிட்டு உடனே எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்காக ஓஜி டெம்பர் போட்டு வச்சிருக்கேன். அண்ணன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடாதீங்கண்ணே. சரி, நான் 50 ரூபா தமிழ்கிட்டே போட்டு விட்டுறேன். நீ போய் வேலையை போகிறேன். நம்ம இவன்ட்ட பவுஸ் அடிக்கலாம் பார்த்தா இவன் நம்மளை பவுஸ் அடிச்சுட்டு போயிட்டானே. 3 1 4 2 3 கல்லா இருப்பு ஒரு 410 9600 ரூபா கணக்கு வருது. உங்களுக்கு 300 ரூபா சம்பளம், எனக்கு 300 ரூபா சம்பளம். நான் மிச்சம் காசு முதல்ல டிக்கெட் வாங்கிக்கிறேன். மிச்சம் 9000 நம்ம முதலாளி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு தர்றேன். கஷ்டப்படி என் திறமையை வச்சு சம்பாதிச்சிருக்கேன். அது பவுசு காசு பாய். எனக்கு 2000 ரூபா, உங்களுக்கு 1000 ரூபா, மொத்தம் 3000 ரூபா. மீதி தான் ஓனருக்கு அனுப்பணும். அஸ்தோஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னப்பா பவுசு கியூசுன்னு பேசிட்டு இருக்க? நீ இந்த கடைக்கு தான் முதல் போட்டியா? இது நயவஞ்சக தன்மை. அவர் நம்மளை நம்பி தானே கடையை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் வாக்குறுதி அளித்தால் மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான்னு சொல்றாங்க. இது திருட்டுனா இஸ்லாத்துல என்ன தண்டனை தெரியும்ல? அவனுடைய கையை வெட்டணும்னு சொல்றாங்க இஸ்லாமிய மார்க்கம். இன்னுமே நயவஞ்சகன் நரகத்துடைய அடித்தட்டில் தான் இருப்பான்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் அஞ்சிக்கோ. பாய், அவர் கொடுக்குற 300 ரூபாய் வச்சு நான் என்ன பாய் பண்ண முடியும்? இந்த மாதிரி சைடில் தான் பவுசு கீசு அடிச்சாதான் என் குடும்பத்தை பார்க்க முடியும்ண்ணா. உனக்கு சம்பளம் பத்தலையா? அவட்ட அதிகமாக கேளு, சண்டை போட்டு வாங்கு, அது உன்னோட உரிமை. ஆனா இது மாதிரி பவுஸ் அடிக்காத. இதுவும் ஒரு வகையில திருட்டு தான். படைத்த இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு அஞ்சனும்.